ஹாய் ரூம்மேட்ஸ், வாங்க சமைக்கலாம். ஈரான் போர் நடக்குது, இஸ்ரேல் போர் நடக்குது. அதெல்லாம் ஒரு வகை நடந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? நம்ம வேலை நம்ம பார்க்கலாம். சமையல் என்னங்கிறத கடைசியில் பார்க்கலாம். முதல்ல அதுக்கான மசாலாவை ரெடி பண்ணலாம். நல்ல வெங்காயம், தக்காளி, மிளகா எல்லாம் போட்டு வதக்கிங்க. அதில் சக்திக்கு தனியாக பொடி இருந்துச்சுன்னா ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுக்குங்க. கரம் மசாலா, அதாவது கரம் மசாலா போட்டாலும் போடலாம், கறி மசாலா போட்டாலும் போடலாம். அது ஒரு அரை பாக்கெட் போட்டுக்குங்க. நல்லா ஒரு கிளறிக்குங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுங்க. நல்லா வெங்காயமெல்லாம் முதல்லே அதெல்லாம் பொடி போடுறதுக்கு முன்னாடியே வதக்கி எடுத்துக்கங்க. பாதி வதங்கின நிலையில் இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்து நல்லா ஒரு பேன் காற்றுல போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா காய வச்சு அரை மணி நேரம் கழித்து அதை எடுத்து ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஆறிடணும், இல்லைன்னா ஜார் சூடாகும். அரைக்கிறதுக்கு முன்னாடி புளி தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. வெந்தயம் அதிகமாக போட்ட அளவுக்கு நல்லா குழம்பு டேஸ்ட்டு கொடுங்க. அந்த கசப்பு சுவையும் அந்த புளிப்பு சுவையும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர்றப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல் தட்டி போடுங்க. தட்டி போட்டு வெங்காயம் கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை. பச்சை மிளகா தேவைன்னா போடலாம், தேவையில்லை விட்டுறலாம், ஆப்ஷன்ஸு தான். போட்டு நல்லா வதக்கி எடுத்துங்க. பாருங்கள், அப்படி எண்ணெய் நல்லா வதங்கணும். வதங்கி நல்லா பிரிஞ்சு வர நேரத்தில் அப்புறம் மிளகா, வரமிளகா 4, உப்பு பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா போட்டு வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா தக்காளி கம்மியாகவே போடுங்க. ஏன்னா ஏற்கனவே புளி ஊற்றிருப்போம், அதனால் இதை கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. அதுலேயும் தக்காளி மிக்ஸ் ஆகியிருக்கும். எல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாலே போதும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கடையில் வாங்கினது தான் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைன்னா அரைச்சி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகாய்த்தூள். இந்த மிளகாத்தூள் அரைச்ச மசாலா பொடி. இந்த மிளகாத்தூள் அரைக்கிறது எப்படிங்கிறது சக்தி மசாலா வச்சு நம்ம இதை ரெடி பண்ணலாம். இதை ஒரு வீடியோவை நான் போடுறேன், பார்த்துக்குங்க. நான் கூட அப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன், வீட்டில் அரைச்ச மிளகா பொடி. ஆனால் வீட்டில் அரைச்சனா ரெடி பண்ணது கிடையாது. சக்திக்குள்ளே இருக்கிற கூட அந்த ப்ராடக்டை வச்சு ரெடி பண்ணது. அரைச்சி இந்த மாதிரி தண்ணி வர்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து ஒரே இதை உள்ளே ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். ஏற்கனவே அதை வதக்கினது தான் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா அப்படி கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள், நல்லா தலை கொதிக்கணும். இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு உள்ளே மீனை போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா அழகான மீன் குழம்பு. அதாவது கொங்கு நாட்டு மீன் ஸ்டைல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது. நாங்கள் கொஞ்சம் தண்ணியாட்ட தான் வச்சுருக்கேன். ஆனால் குழம்பு தண்ணியாட்டம் இருந்தாலும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதை கொங்கு ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டைல் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், சரியான டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.